ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம முளை கட்டிய பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்க போகிறோம். பச்சை பயிரை முளை கட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரை போட்டு வேக வைங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு 250 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை மூடி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து அந்த மசாலாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பயிறு, அதிலிருந்து ஒரு கரண்டி பயிரை எடுத்து அதோடு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் உப்பு போட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு சின்ன துண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல எடுத்து ஊற்றணுன்னா சூப்பரான பச்சை பயிறு குழம்பு ரெடி. நீங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.